நிறைய மக்களுக்கு அவங்க இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண மிகவும் தேவைப்படுவது ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் தான். நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணும்போது அவங்க சொல்லுவது இதுதான், எனக்கு ஓரளவு கிராமர் தெரியும், வெக்காபுலரி ஓரளவு தெரியும், ஆனால் எனக்கு ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் தான் பெரிய பிரச்சனை. எனக்கு ப்ராக்டிஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு டாப்பிக்கை எடுத்து பேசும்போது அதில் அந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் எந்த மாதிரியான சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணணும், எந்த மாதிரியான வெக்காபுலரி, அதாவது டாப்பிக்கல் வெக்காபுலரி அதில் யூஸ் பண்ணப்படுது, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த புதிய சீரீஸ், இந்த நியூ சீரீஸ் இங்கிலீஷ் பேசி பழகலாம். இந்த நியூ சீரீஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோஸ், இந்த மாதிரி ஒரு சீரீஸ் வேறு எந்த யூடியூப் சேனல்லையும் கரண்ட்லி அவைலபிள் கிடையாது. நம்ம ஒவ்வொரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் நம்ம எப்படி ஸ்பீக் பண்ணலாம், ஐ எக்ஸ்பிளைன் இன் தமிழ் ஆல்சோ, அதில் எந்த மாதிரியான வெக்காபுலரி யூஸ் பண்ணலாம், எப்படி அதை பேசலாம், இங்கிலீஷில் பேசலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் எபிசோடு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் நீங்கள் பதிவிடுங்க, அதை கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு. ஹாய் மக்களே, வெல்கம் டு ப்ரொஃபஸர் ஜெரி ஜங்ஷன். திஸ் இஸ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் சீரீஸ். இன்னைக்கு பேசி பழக போகிற டாபிக் வந்து ஃபுட். எஸ்பெஷலி நம்ம ஃபேவரட் ஃபுட் என்ன. உங்ககிட்ட யாராவது விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் அப்படி கேட்டால் நம்ம அதை எப்படி சொல்லணும், அதை நம்ம தமிழ் வித் த ஹெல்ப் ஆஃப் தமிழ் அதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகே, இட்ஸ் அ நைஸ் கொஸ்டின். ஒரு ஆள் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது நீங்கள் இப்படி துவங்கலாம், ஓகே, இட்ஸ் அ நைஸ் கொஸ்டின், இல்லைன்னா ஐ எம் ஹாப்பி டு சே அபவுட் திஸ் டாபிக், ஓகே, இல்லைன்னா இட்ஸ் மை ப்ளஷர், இட்ஸ் மை ப்ளஷர் டு சே அபவுட் திஸ், ஐ லைக் திஸ் டாபிக், ஓகே, ஐ லைக் ஃபுட், ஐ லைக் ஃபுட், எனக்கு ஃபுட் விருப்பம், ஓகே, ஐ ஆம் ஏ ஃபூடி. ஃபூடின்னு என்ன, ஃபுட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவங்களாம் நம்ம ஃபூடின்னு சொல்லுவோம். FWDY. So I myself is a foodie. So I love to talk about this topic. நானே ஒரு ஃபூடி தான், நான் ஒரு ஃபுட்டை விரும்பக்கூடியவன். ஸோ இந்த டாபிக் பேசுவதில் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். ஓகே, ஐ லவ் டு டாக் அபவுட் திஸ் டாபிக். தென் நீங்கள் மூவ் ஆகலாம். ஓகே, மை ஃபேவரட் ஃபுட் இஸ், என்னோட ஃபேவரட் ஃபுட் என்னன்னா, நான் இன்றைக்கி எக்ஸாம்பிளுக்கு என்னோட ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன். ஓகே, யூ கேன் சேஞ்ச் தட். உங்களுக்கு எது ஃபேவரேட்டோ அதுபடி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். மை ஃபேவரட் ஃபுட் இஸ் டேப்பியோக்கா அண்ட் ஃபிஷ் கறி. ஓகே, டேப்பியோக்கான்னா மரவள்ளிக்கிழங்கு தமிழில் சொல்லுவோம், மலையாளத்தில் கப்பக்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். டேப்பியோக்கா அண்ட் ஃபிஷ் கறி. ஐ ஆம் ஏ நான்-வெஜிடேரியன், அது சொல்லலாம். நீங்கள் ஒரு வெஜிடேரியனா இல்லை நான் வெஜிடேரியனா, ஓகே, அது உங்களுக்கு தெரியும். வெஜிடேரியன் மீன்ஸ் யூ ஈட் ஒன்லி, யூ டோன்ட் ஈட் மீட் அண்ட் ஃபிஷ் அண்ட் எவ்ரி திங். நான்-வெஜிடேரியன் மீன்ஸ் யூ ஈட் ஃபிஷ், மீட், ஓகே, தோஸ் திங்ஸ். இப்போ நீங்கள் உங்கள் ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படின்னு சொன்னீங்க. அடுத்தபடியாக எதனால் உங்களுக்கு அந்த ஃபுட் பிடிக்கும், அந்த ஃபுட்டில் என்னெல்லாம் இருக்குது, அது எப்படியான ஃபுட், அதை எப்போ நீங்கள் சாப்பிடுவீங்க, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அது நம்ம கடைசியாக பார்க்கலாம். ஸோ ஹவு டு குக், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான லாங்குவேஜ் யூஸ், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஹவு டு குக் சொல்லும்போது இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, வெக்காபுலரியும் கூட சேர்த்து பார்ப்போம். ஓகே, மை ஃபேவரட் ஃபுட் இஸ் tapioca and fish curry. I like tapioca because it's very delicious. DILICIOUS. அதுக்கு ப்ரொனன்சியேஷன் வந்து delicious அப்படின்னு சொல்லுவோம். delicious என்னன்னா ரொம்ப சுவையான. ஓகே, I like tapioca because it's very delicious. இல்லைன்னா இட்ஸ் so delicious. வெறியன்னு சொல்லலாம், சோன்னு சொல்லலாம், ரெண்டும் சேம் மீனிங். ரொம்ப ரொம்ப சுவையானது. ஓகே, இட்ஸ் வெரி டெலிஷியஸ்.
டெலிஷியஸுக்கு பதிலாக ஏதாவது வேர்ட்ஸ் இருக்கா? இட்ஸ் யம்மி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, YUMMY, சுவையான. இட்ஸ் ஸோ டேஸ்டி அப்படின்னு சொல்லலாம். டேஸ்டின்னு சொல்லலாம், டெலிஷியஸ்ன்னு சொல்லலாம், யம்மி அப்படின்னு சொல்லலாம். YUMMY. ஓகே, அண்ட் ஆல்சோ இப்போ ஒரு பாயிண்ட்லேருந்து நம்ம இன்னொரு பாயிண்ட்டுக்கு போகும்போது அண்ட் யூஸ் பண்ணலாம், அண்ட் ஆல்சோன்னு சொல்லலாம், மோரோவர்னு சொல்லலாம், இன் அடிஷன் டு தேட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. இனி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டாப்பிக்லையும் அது யூஸ் ஆகும். அண்ட் ஆல்சோ இட்ஸ் அ ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஆஃப் சவுத் இண்டியன் பீப்புள். இட் இஸ் அதை ஷார்ட் ஃபார்ம் கான்ட்ராக்ஷன் யூஸ் பண்ணோம். It's a traditional food of South Indian people because it's very much consumed in Tamil Nadu as well as Kerala. In Kerala, it's a favorite food of Malayalis. Kerala மலையாளிஸுக்கு இது ஒரு ஃபேவரட் ஃபுட். தமிழ்நாட்டிலையும் நம்ம சாப்பிடுவோம். ஸோ இட்ஸ் எ ட்ரெடிஷ்னல் ஃபுட். ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுன்னா இது ஒரு பாரம்பரிய உணவு. ஓகே, ஹெரிட்டேஜ் ஃபுட்டுன்னு சொல்லலாம் வேணும்னா. ஓகே, இட்ஸ் எ லிட்டில் பிட் ஹார்ட் டு டைஜஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். வி டோன்ட் ஃபீல் ஹங்க்ரி வெரி சூன். ஆஃப்டர் ஈட்டிங் டேப்பியோக்கா வி டோன்ட் ஃபீல் ஹங்க்ரி வெரி சூன். டேப்பியோக்கா சாப்பிட்ட பிறகு நம்ம உடனே பசி எடுக்காது, இல்லை நான் பசி ஃபீல் பண்ண மாட்டோம். பிகாஸ் இட்ஸ் எ லிட்டில் பிட் ஹார்ட் ஃபுட் டு டைஜஸ்ட். ஓகே, ஸோ இட்ஸ் ஸோ குட் for people who perform physical work. So it's so good. இது ரொம்ப நல்லது. யாருக்கு? For people who perform physical activities. ஃபிசிக்கலாக வேலை செய்கிறவங்களுக்கு, ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல ஃபுட். ஓகே, மோரோவர் அதுக்கு கூட it has high level of nutritious value. Okay, otherwise you can say it's a nutritious food. Nutritious என்ன சத்து பொருட்கள் நிறைந்த ஒரு ஃபுட். Okay, then you can say carbohydrate is there, vitamins are there, minerals are there in tapioca. I don't think the new generation is very fond of this food. நான் நினைக்கல, I don't think நியூ ஜென்ரேஷன் இப்போ உள்ள தலைமுறை இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் திஸ் ஃபுட். இந்த ஃபுட்டுக்கு மேலே ரொம்ப ஃபாண்டாக இருக்காங்க. ஃபாண்டுன்னா விருப்பமாக இருக்காங்க. அதர்வைஸ் யூ கேன் சே ஐ டோன்ட் திங்க் த நியூ ஜென்ரேஷன் லைக் திஸ் ஃபுட் வெரி மச். ஓகே, பிகாஸ் யூஸ்வலி தே கோ பிஹைண்ட் ஃபாஸ்ட் ஃபுட். ஏனென்றால் பிகாஸ் the new generation usually go behind. யூஸ்வலாக பொதுவாக அவங்க ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு பின்னால் போயிட்டுருக்காங்க. ஓகே, இனி ஃபுட் ரிலேட்டடாக வேறு என்ன வெக்காபுலரி வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, டேஸ்ட் நம்ம சொல்லணும்னா எரிவு அதுக்கு என்ன சொல்லுவோம்? ஹாட்னு சொல்லுவோம், HOT. ஸோ திஸ் ஃபுட் இஸ் வெரி ஹாட். எரிப்பு. ஓகே, இனிப்புக்கு ஸ்வீட், அஃப்கோர்ஸ் யூ நோ தேட். கசப்புக்கு பிட்டர்ன்னு சொல்லுவோம். ஓகே, திஸ் ஃபுட் இஸ் பிட்டர், ஐ டோன்ட் லைக் இட். ஓகே, புளிப்புக்கு சோர் அப்படின்னு சொல்லுவோம், SOUR. தென் தேர் இஸ் அ வேர்டு, அதாவது ஒரு கண்ட்ரிக்கு உரிய உணவு இல்லைன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு உரிய உணவு, அது நம்ம எப்படி சொல்லுவோம்னா குசீன் அப்படின்னு சொல்லுவோம். குவிசீன் ஸ்பெல்லிங் CUISINE, ப்ரொனன்சியேஷன் வந்து குவிசீன்னா சைனீஸ் குவிசீன். யூ கேன் சே ஐ லைக் சைனீஸ் குவிசீன், ஐ லைக் இந்தியன் குவிசீன் பிகாஸ் இட்ஸ் ஸோ ஸ்பைசின்னா மசாலா பொருட்கள் நிறைய சேர்த்த ஃபுட்டு நம்ம ஸ்பைசி ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எரிவு புளிப்பு எல்லாம் சேர்ந்தது. ஓகே, ஸோ சைனீஸ் குவிசீன்னா சைனாக்காரங்களுக்கு உரிய உணவு. ஓகே, ஐ லைக் த குவிசீன் ஆஃப் திஸ் ரெஸ்டாரண்ட். அவங்க ரெஸ்டாரண்ட்டில் பர்டிகுலராக உள்ள உணவை நம்ம குவிசீன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட்
Dishes also, dish. I like this dish. Food a dish ன்னு சொல்லுவோம். Okay. I like that special dish. Okay. This is a special dish of this restaurant. Okay. I like this so much. It's so yummy. Okay. It's so delicious. You too can try this. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். You too can try this. This is so yummy, etc. Okay, then there is another word, recipe. Okay, it's a very important word in food. Spelling actually RECIP. Some people pronounce as recipe. It is not recipe actually. Recipe, the pronunciation. Recipe means the method of cooking a particular food. ஒரு ஃபுட் குக் பண்ணக்கூடிய மெத்தடையும் ரெசிபின்னு தான் சொல்லுவோம். அதோட அந்த இன்க்ரீடியன்ஸோட லிஸ்டையும் ரெசிபின்னு தான் சொல்லுவோம். கேன் யூ கிவ் மீ த ரெசிபி ஆஃப் tapioca and fish curry? Do you know the recipe of chicken biryani, etc.? Okay, these are very important words. There is another term, a word that is palate. P-A-L-A-T. The pronunciation is palate. It satisfies my palate அப்படின்னு சொல்லுவோம். Palate means the ability to taste. நம்மளோட டேஸ்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி, நம்ம டேஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அது பேலட்னு சொல்லுவோம். இட் சாட்டிஸ்ஃபைஸ் மை பேலட். அது என்னோட பேலட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டேர்ம்ஸ். நவ் ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் டு யூ ஹவு டு டிஸ்கிரைப் எ குக்கிங் மெத்தட் இன் இங்கிலீஷ். ஓகே, ஒரு ஃபுட்டை குக் பண்ணுவதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஒரு ஃபுட் குக்கிங் மெத்தட் நீங்கள் இங்கிலீஷில் சொல்லும்போது சப்ஜெக்ட் யூஸ் பண்ணாமல் வேர்பில் தொடங்கியே சொல்லலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், நவ் ஐ எம் கோயிங் டு டிஸ்கிரைப் ஹவு tapioca இஸ் குக்ட். நவ் ஐ எம் கோயிங் டு டிஸ்கிரைப், நான் இப்போ சொல்ல போகிறேன் ஹவு tapioca இஸ் குக்ட். tapioca மரவள்ளிக்கிழங்கு எப்படி குக் பண்ணப்படுது அதை சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், முதல்ல டேக் 1 kilogram ஆஃப் tapioca. ஐ டேக், யூ டேக், அந்த மாதிரி சப்ஜெக்ட் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு instructions. These are instructions. So you can begin with verb. Every sentence you can begin with verb. First, முதல்ல take, எடுங்க, 1 kilogram of, otherwise 5 pieces of tapioca. Okay, முதல்ல 5 tapioca எடுங்க. Wash it thoroughly. அதுவும் verbல தான் தொடங்குது. Okay, wash it thoroughly. நல்லா அதை வாஷ் பண்ணுங்க, இல்லைன்னா clean it thoroughly. Then using a knife, ஒரு கத்தியை யூஸ் பண்ணி peel off the skin. Peel, P-E-E-L, உரித்தெடுப்பது. ஓகே, peel off, O-double-F. ஓகே, ஆக்சுவலி நான் இன்னைக்கு சொல்லித்தரதை வச்சு நீங்கள் உங்கள் ஓன் ஃபேவரேட் ஃபுட்டும் ஹவு டு ப்ரிப்பேர் தேட், அதை நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதி எடுத்து நீங்கள் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகே, தட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் வீடியோ. சும்மா கேட்டு போகிறதில்ல, உங்கள் ஃபேவரேட் ஃபுட் எதுன்னும் அதை எப்படி குக் பண்ணுவது அதை நீங்கள் ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதில் எழுதி எடுங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள், தென் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ தேட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் திஸ் வீடியோ. ஸோ பீல் ஆஃப் த ஸ்கின் ஆஃப் த tapioca, then clean the tapioca once again, otherwise wash it once again. Then cut them into small slices. சின்ன ஸ்லைஸா அதை கட் பண்ணுங்க. Cut them into small slices. Then take a pan or a vessel, put all the pieces, take a vessel, put all the tapioca pieces into that. அந்த வெசலுக்கு உள்ளால அதை போடுங்க. ஓகே, pour required amount of water. தேவையான அளவு, required amount of water. Pour, okay, ஊற்றுவது, required amount of water, so that the tapioca pieces are immersed into the water. Tapioca pieces
தண்ணியில் முங்கி இருக்க அளவுக்கும் தண்ணி விடுங்க. தென் பிளேஸ் இட் ஆன் ஏ ஸ்டவ், ஹீட் இட், பிளேஸ் இட் ஆன் ஏ ஸ்டவ், எல்லாம் வேர்ப். ஸ்டவ்வுக்கு மேலே வைங்க, ஹீட் இட் till it boils. Okay, once when it is cooked, once it is cooked ன்னு சொல்லலாம். அது குக் ஆன உடனே, ஓகே, பிஃபோர் தட் ஆக்சுவலி கவர் இட் வித் எ லிட்னா மூடி வச்சு கவர் பண்ணுங்க. when it is cooked, drain the water. வடிப்பதை நம்ம ட்ரெயின்னு தான் சொல்லுவோம். drain the water. Then using a wooden tool, actually crush the tapioca pieces so that it become like a paste. Okay, then only it will be very tasty. And the tapioca pieces crush பண்ணுங்க, ஒரு wooden இது வச்சு crush பண்ணுங்க. Then apply sprinkle some salt, mix that thoroughly and you can serve it. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா சென்டென்ஸுமே வேர்பில் தொடங்குவோம். ஸ்டிர் இட், மிக்ஸ் இட், ட்ரைன் த வாட்டர், குக் இட், பிளேஸ் எ லிட், சம்திங் லைக் தட். இதே மாதிரி நீங்கள் உங்கள் ஃபேவரட் ஃபுட்டை நோட்ஸ் எடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, உங்கள் கமெண்ட்ஸை கீழே பதிவிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? கமெண்ட்ஸை கீழே பதிவிடுங்க. Okay, thank you for watching this video. Thank you for your support, all your support. Like the video, share the video to your friends, to groups and everything. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வரும் வரைக்கும் wish you all the best.